யோவான் ஸ்நானன். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மையாக சாட்சி கொடுப்பதற்கு யோவான் ஸ்நானன் அனுப்பப்பட்டிருக்கிறான். இவன் கொடுக்க வேண்டிய சாட்சியை குறித்து அப்போஸ்தலர் யோவான் இந்த சுவிசேஷத்தின் ஆரம்பத்தில் அறிமுகம் செய்து வைக்கிறார். அவனுடைய பெயர் யோவான், கிருபை உள்ளவன் என்பது இந்த பெயரின் பொருளாகும். இவனை பற்றி குறிப்பிடும் போது இவன் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவன் ஒரு மனுஷன் மாத்திரமே, சாதாரண மனுஷன்தான், வேறு யாரும் அல்ல. நம்மை போன்ற சாதாரண மனுஷர் மூலமாக தேவன் தம்முடைய சித்தத்தை பேசுவதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். மனுஷர் மூலமாக பேசுவது தேவனுக்கு பிரியமாயிற்று. யோவான் ஸ்நானன் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன். இவன் தேவனுடைய செய்தியை அறிவிக்கிறவன். கர்த்தர் தம்முடைய ஊழியத்தையும் தம்முடைய செய்தியையும் இவனுக்கு கொடுத்திருக்கிறார். யோவான் ஒரு அற்புதமும் செய்யவில்லை, ஆனால் இவனுடைய ஜீவியமும் உபதேசமும் பரிசுத்தமாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கிறது. இவன் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் என்பதற்கு இவனுடைய ஜீவியமும் உபதேசமும் சாட்சி பகர்கிறது. யோவான் ஸ்நானன். இந்த சுவிசேஷத்தில் இவன் யோவான் என்றே அழைக்கப்படுகிறான். மற்ற சுவிசேஷங்களில் இவன் யோவான் ஸ்நானன் என்று அழைக்கப்படுகிறான். சாட்சி. அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். இந்த சுவிசேஷத்தில் இவனுடைய ஊழியத்தை பற்றி விவரிக்கப்பட்டிருக்கிறது. இவன் இயேசு கிறிஸ்துவாகிய ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்திருக்கிறான். யூதருடைய ஜப ஆலயங்களில் தேவனை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்கள் இருப்பார்கள். யூதருடைய நியாய விசாரணை சங்கங்களிலும் சாட்சிகளுக்கு முக்கிய பங்கு உண்டு. ஏனெனில் எந்த காரியமாக இருந்தாலும் அது 2 அல்லது 3 சாட்சிகள் மூலமாக நிரூபிக்கப்பட வேண்டும். யூதர் மத்தியிலே சாட்சிக்கு முக்கியத்துவம் உண்டு, ஆனால் தேவனுடைய தெய்வீக வெளிப்பாடோ வேறு வழியில் நிரூபிக்கப்படுகிறது. யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வரும் வரையிலும் கிறிஸ்துவாகிய ஒளியை குறித்து ஒரு அமைதி நிலவிற்று. இயேசு கிறிஸ்துவை பற்றி யோவான் ஸ்நானனுக்கு முன்பாக யாரும் சாட்சியாக பேசவில்லை. யோவான் ஸ்நானனே அவரை குறித்து சாட்சி கொடுப்பதற்காக வந்திருக்கும் முதலாவது சாட்சியாக இருக்கிறான். யோவான் ஸ்நானன் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுப்பதற்கு வந்தவன். ஒளிக்கு சாட்சி தேவையில்லை, ஏனெனில் ஒளி பிரகாசிக்கும் போது அது ஒளி என்பதை எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். இயேசு கிறிஸ்துவும் ஒளியாக இருக்கிறார். ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை நிரூபிப்பதற்கு மனுஷருடைய சாட்சி தேவையில்லை. அவரே ஒளியாக இருப்பதினால் அவருடைய பிரகாசமே அவரை குறித்து சுய சாட்சியாக இருக்கும். ஆனால் இந்த உலகமோ இருளிலே இருக்கிறது. கிறிஸ்துவாகிய ஒளி இருளில் இருக்கும் உலகத்தில் பிரகாசிக்கிறது. ஆனால் இருளான இந்த உலகமோ ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளவில்லை. இருள் அதிகமாக இருப்பதனால் ஒளியாகிய கிறிஸ்து உலகத்தாருடைய பார்வைக்கு மறைவாக இருக்கிறது. ஒளியை பார்க்கக்கூடாதவாறு இருள் மனுஷருடைய கண்களை மூடி போட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானன் ஒரு ஜாமக்காரனை போல இருக்கிறான். இவன் இரவு வேளையில் காவல் புரிகிறவன். ஜாமக்காரன் நகரம் முழுவதும் சுற்றி வந்து ஒவ்வொரு மணி வேளையிலும்
அது எத்தனையாவது ஜாமம் என்பதை ஜனங்களுக்கு அறிவிப்பான். அதிகாலை வேளையில் ஜனங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது பொழுது விடிந்துவிட்டது என்பதையும் இந்த ஜாமக்காரன் ஜனங்களிடத்தில் சந்தோஷமாக கூறுவான். அப்போது ஜனங்கள் தங்கள் நித்திரையை விட்டு எழும்பி அதிகாலை வெளிச்சத்தின் பிரகாசத்தில் தங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிப்பார்கள். யோவான் ஸ்நானனை தேவன் ஒரு ஜாமக்காரனை போலவே அனுப்பியிருக்கிறார். இருளில் இருக்கும் ஜனங்களுக்கு ஒளியை குறித்து சொல்வதற்காக தேவன் இவனை அனுப்பியிருக்கிறார். கிறிஸ்துவே அந்த மெய்யான ஒளி. ஜனங்கள் ஜீவன் இல்லாமல் தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் மரித்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனையும் பிரகாசத்தையும் அறிவிப்பதற்காக தேவன் யோவான் ஸ்நானனை அனுப்பியிருக்கிறார். இருளில் இருக்கும் ஜனங்களுக்கு வெளிச்சம் உதயமாயிற்று என்னும் நற்செய்தியை அறிவிப்பதற்காக யோவான் ஸ்நானன் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன். எல்லா ஜனங்களும் தன் மூலமாக அந்த ஒளியை விசுவாசிக்க வேண்டும் என்பதே இவனுடைய ஊழியத்தின் நோக்கமும் திட்டமும் ஆகும். ஜனங்கள் தன்னை அல்ல, அந்த ஒளியை விசுவாசிக்க வேண்டும் என்பதே யோவான் ஸ்நானனுடைய ஊழியம். இவன் ஒளி அல்ல, இவன் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்த சாட்சி மாத்திரமே. ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நோக்கி பார்க்கும்போது அவர்கள் தேவனை காணலாம் என்று யோவான் ஸ்நானன் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி வருகிறான். தேவனை குறித்து சாட்சி கொடுக்க வந்திருக்கும் யோவான் ஸ்நானன் என்னும் மனுஷனை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய சாட்சியானது மிகவும் உயர்ந்தது என்பதையும் ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள். யோவான் ஸ்நானன் மூலமாக எல்லோரும் ஒளியாகிய கிறிஸ்துவை கண்டுகொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். எல்லோரும் என்று சொல்லும் போது இதில் எந்த மனுஷரும் சேர்க்கப்படாமல் விலக்கி ஒதுக்கி வைக்கப்படவில்லை. எல்லோரும் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவன் அந்த ஒளி அல்ல, அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். யோவான் ஸ்நானனே அந்த ஒளி என்று ஜனங்கள் தவறுதலாக நினைத்துவிடக் கூடாது. ஆகையினால் இந்த சுவிசேஷத்தில் இதை பற்றி எச்சரித்து எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானன் அந்த ஒளி அல்ல, கிறிஸ்துவே அந்த ஒளி. யோவான் ஸ்நானன் அந்த ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன். யோவான் ஸ்நானன் ஒளி அல்ல, ஆனால் அவன் ஒரு நட்சத்திரம், அதிகாலையில் தோன்றும் நட்சத்திரத்தை போன்றவன். இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருந்தபோது கிழக்கில் தோன்றிய நட்சத்திரம் சாஸ்திரிகளை இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்திற்று. அதுபோலவே யோவான் ஸ்நானன் ஜனங்களை இயேசு கிறிஸ்துவிடம் வழிநடத்தும் ஒரு நட்சத்திரம் போல இருக்கிறான். இவன் நட்சத்திரமே அல்லாமல் சூரியன் அல்ல. யோவான் ஸ்நானன் நட்சத்திரத்தை போல இருக்கிறான் என்றால் கிறிஸ்து நீதியின் சூரியனாக இருக்கிறார். யோவான் ஸ்நானனை பற்றி இந்த சுவிசேஷத்தில் மேன்மையாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆயினும் இவன் இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். யோவான் ஸ்நானன் தீர்க்கதரிசிகளில் உயர்ந்தவன், ஆயினும் இவன் உன்னதமானவன் அல்ல. இயேசு கிறிஸ்துவே உன்னதமானவர். யோவான் ஸ்நானனை பற்றி இந்த சுவிசேஷத்தில் எழுதும்போது அவனை பற்றி உயர்வாக எழுதப்பட்டாலும் தேவன் இவனை விட உயர்ந்தவர் என்னும் சத்தியம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு உரிய மரியாதைகளை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு மரியாதை கொடுக்காமல் அவமானப்படுத்தக்கூடாது. அதே வேளையில் ஊழியக்காரர்களை அதிகமாக கனப்படுத்தி அவர்களை கர்த்தருடைய ஸ்தானத்தில் தேவனைப் போல உயர்த்திவிடக்கூடாது. ஊழியக்காரர்கள் நம்முடைய ஆண்டவரோ அல்லது கர்த்தரோ அல்ல, இவர்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள். இந்த ஊழியக்காரர்கள் மூலமாக நாம் கர்த்தரை பற்றிய சத்தியங்களை தெரிந்து கொண்டு கர்த்தரை விசுவாசிக்கிறோம். கிறிஸ்துவின் ஊழியக்காரராக ஊழியம் செய்வது மிகவும் மேன்மையானது. இது மனுஷருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சிலாக்கியம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யவே யோவான் ஸ்நானன் அனுப்பப்பட்டிருக்கிறான். ஆனால் இவனோ தன்னை வெகுவாக தாழ்த்தி கிறிஸ்துவை வெகுவாக உயர்த்துகிறான். தான் அந்த ஒளி அல்ல என்றும் இயேசு கிறிஸ்துவே அந்த ஒளி என்றும் தெளிவுபடுத்துகிறான். ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுப்பதற்காக தான் அனுப்பப்பட்டிருக்கும் சாதாரண மனுஷன் என்று தன்னை தாழ்த்துகிறான். கர்த்தருடைய ஊழியக்காரர்களில் சிலர் ஊழியத்தில் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு மனுஷர் மத்தியில் அதிக மரியாதையும் மதிப்பும் செல்வாக்கும் விளம்பரமும் இருக்கும். கர்த்தருடைய ஊழியர்கள் மத்தியிலும் ஊழியங்கள் மத்தியிலும் இவர்கள் பிரகாசமாக இருப்பார்கள். இவர்கள் எவ்வளவுதான் பிரகாசமாக ஊழியம் செய்தாலும் இவர்கள் ஒளி அல்ல. இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஒளி. இவர்களுடைய பிரகாசம்
ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவினிடமிருந்து இரவலாக பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. மெய்யான ஒளி உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஒளியாக இருக்கிறார். அவர் மகா பிரதான ஒளி. ஆகையினால் அவரை மாத்திரமே நாம் ஒளி என்று அழைக்க வேண்டும். அவர் மாத்திரமே ஒளி என்று அழைக்கப்படுவதற்கு பாத்திரராக இருக்கிறார். மற்ற ஒளிகள் எல்லாம் மெய்யான ஒளியாகிய கிறிஸ்துவுக்கு கீழானவையே. சிலர் தங்களை ஒளியைப் போல காண்பித்துக் கொள்வார்கள். அவர்கள் ஒளியைப் போல இருந்தாலும் ஒளிக்கு ஒப்பாக இருந்தாலும் அவர்கள் மெய்யான ஒளி அல்ல. இயேசு கிறிஸ்து மாத்திரமே மெய்யான ஒளியாக இருக்கிறார். என்றாலும் ஒளியாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துவிடம் சிருஷ்டிக்கும் வல்லமை இருக்கிறது. இந்த வல்லமையினால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பகுத்தறியும் வெளிச்சத்தை கொடுக்கிறார். மனுஷரிடத்தில் உள்ள ஞானம், உலக அறிவு, பகுத்தறிவு ஆகிய அனைத்தும் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தே வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் சகல தேசத்தாருக்கும் பிரசங்கம் பண்ணப்படுகிறது. தம்முடைய சுவிசேஷ பிரபல்யத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஒளியை உலகம் முழுவதிலும் உள்ள மனுஷருடைய இருதயங்களில் பிரகாசிக்க செய்கிறார். யோவான் ஸ்நானன் மெய்யான ஒளி அல்ல, ஒளியை குறித்து சாட்சியாக கொடுக்க வந்த சாட்சி. இவனை இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிடும்போது யோவான் ஸ்நானனை ஒரு சிறிய ஒளி என்று அழைக்கலாம். இவனுடைய ஒளி எருசலேமிலும் யூதேயாவிலும் உள்ள ஜனங்களை மாத்திரமே பிரகாசிப்பிக்க செய்கிறது. இவனால் உலகத்தில் உள்ள எல்லா மனுஷரையும் பிரகாசிக்க செய்ய முடியாது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே ஆகும். யோவான் ஸ்நானன் ஒரு சிறிய மெழுகுவர்த்தியை போன்றவன். இது ஒரு சிறிய அறைக்கு மாத்திரமே பிரகாசம் கொடுக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மெய்யான ஒளியாக இருக்கிறார். இந்த ஒளியாகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் உள்ள பிரஜாதியார் எல்லோரையும் பிரகாசிப்பிக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய வெளிப்பாடு ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மாத்திரம் என்று வரையறுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போதோ உலகம் முழுவதிலும் உள்ள ஜனங்களுக்கு கர்த்தருடைய சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று இயேசு கிறிஸ்துவின் ஒளியை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி முன் அறிவித்திருக்கிறார். ஒரு மனுஷனிடத்தில் எவ்வளவு வெளிச்சம் இருந்தாலும் அந்த வெளிச்சம் கிறிஸ்துவிடமிருந்து மாத்திரமே வந்திருக்கிறது என்பதை அவன் அங்கீகரிக்க வேண்டும். இது இயற்கையான வெளிச்சமாக இருந்தாலும் சரி அல்லது தெய்வீக வெளிச்சமாக இருந்தாலும் சரி, எல்லா வெளிச்சமும் ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து மாத்திரமே வருகிறது. ஏனெனில் இயேசு கிறிஸ்து மாத்திரமே மெய்யான ஒளியாக இருக்கிறார். மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறவர். அவரே அந்த மெய்யான ஒளி. சூரியன் எல்லாவற்றின் மீது பாய்ந்து சென்று பிரகாசிப்பிக்கிறது போல சூரியன் ஒளி கொடுக்காமல் யாரையும் தள்ளிவிடுவதில்லை. அதுபோலவே மேசியா எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறார், புறஜாதியாரையும் ஆசீர்வதிக்கிறார். அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தார். நம்முடைய மனுஷ சுபாவத்தை இயேசு கிறிஸ்து தம் மீது ஏற்றுக்கொண்ட போது அவர் இந்த உலகத்தில் இருந்தார். அவர் நம் மத்தியில் வாசம் பண்ணினார். நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று இயேசு கிறிஸ்துவே திருவுளம் பற்றி இருக்கிறார். இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக அவர் ஆசீர்வாதமும் மகிமையும் நிறைந்திருந்த பரலோகத்தில் இருந்தார். பரலோகத்தில் இருந்து பாடுகள் நிறைந்த, துக்கமும் துயரமும் நிறைந்த இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். அவர் இந்த உலகத்தில் இருந்தாலும் அவர் இந்த உலகத்திற்கு உரியவர் அல்ல. இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய மேன்மையும் மகத்துவமும் உள்ளது. இந்த மேன்மை இந்த உலகத்தின் சுபாவத்தினால் உண்டானதல்ல. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்ததினால் இந்த உலகத்திற்கு ஒரு மேன்மை கிடைத்திருக்கிறது. கிறிஸ்து இல்லாமல் இந்த உலகத்திற்கு மேன்மை இல்லை. இயேசு கிறிஸ்து ஒரு சமயம் இந்த உலகத்தில் இருந்தார் என்னும் சிந்தனையோடு நாமும் நம்முடைய ஜீவ நாட்களில் பயபக்தியோடு ஜீவிக்க வேண்டும். நாம் தற்போது வாசம் பண்ணும் இந்த உலகத்தில் ஒரு காலத்தில் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணினார் என்பதை நினைவு கூர்ந்து நம்முடைய உள்ளம் பரிசுத்தம் அடைய வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபோது இந்த உலகம் அவரை வரவேற்றிருக்க வேண்டும்.
அவருக்குரிய மரியாதையையும் கனத்தையும் மகிமையையும் கொடுத்திருக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பாத்திரராக இருக்கிறார். ஏனெனில் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவினால் உண்டாக்கப்பட்ட இந்த உலகமோ தன்னுடைய பாவத்தினால் தேவனை விட்டு பிரிந்து போயிற்று. கர்த்தரை விட்டு பிரிந்து போயிருக்கும் இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இந்த உலகம் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டபடியினாலே இந்த உலகம் அவரை மரியாதையோடு வரவேற்க வேண்டும். ஆனால் இந்த உலகமோ அவரை அறியவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு ஆடு தன் மேய்ப்பனை அறியாதது போல இந்த உலகம் கிறிஸ்துவை அறியாமல் போயிற்று. உலகம் அவரை தங்களுக்கு சொந்தமானவராக ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை வரவேற்கவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. இந்த உலகத்தை சிருஷ்டித்த இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை நியாயம் தீர்க்கிறவராக மறுபடியும் வரப்போகிறார். அப்போது இந்த உலகம் அவரை அறிந்து கொள்ளும். தமக்கு சொந்தமானது. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. உலகம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. ஆகையினால் இது அவருக்கு சொந்தமானது. இந்த உலகம் மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களும் அவருக்கு சொந்தமானவர்கள். அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த ஜனங்கள். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தம்முடைய சொந்த ஜனமாக அங்கீகரித்திருக்கிறார். ஆகையினால் இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். இயேசு கிறிஸ்து முதலில் அவர்களிடத்திற்கே அனுப்பப்பட்டார். தமக்கு சொந்தமானதிலே அவர் வந்தார். காணாமற் போன அவர்களை தேடி கண்டுபிடிக்கவும் அவர்களை ரட்சிக்கவும் வந்தார். ஏனெனில் இஸ்ரவேலர்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். ஆனால் அவருக்கு சொந்தமான இஸ்ரவேலர்களோ அவரை புறக்கணித்து விட்டார்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தமக்கு சொந்தமானவர்கள் தம்மை வரவேற்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவின் எதிர்பார்ப்பு நியாயமானது. தமக்கு சொந்தமானவர்களிடத்தில் வரும்போது அவர் சாதாரணமாக வராமல் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தம்மை அறிமுகம் செய்து கொண்டு வந்தார். அவரே சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பது அவருடைய வார்த்தையினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் உறுதியாயிற்று. உலகம் அவர் மூலமாய் உண்டான போதிலும் அவர் இந்த உலகத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தம்மை தேவ குமாரனாகிய உறுதி பண்ணிய போதிலும் இந்த உலகமோ அவரை அறியவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். அவர்கள் அவரை அறிந்திருப்பது மாத்திரமல்ல, அவரை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும். ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். ஊழியக்காரர்களில் சிலர் கூட இன்னும் கர்த்தரை அறிந்து கொள்ளவில்லை. அவரை தங்களுடைய கர்த்தராக ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இவர்கள் கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரர்கள் அல்ல. தங்களுடைய பாவங்களில் இருந்து இந்த ஊழியக்காரர்கள் இன்னும் விலகி வராததினாலும் இயேசு கிறிஸ்து தங்களை ஆளுகை செய்ய பூரணமாக ஒப்புக் கொடுக்காததினாலும் இவர்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்தாலும் இன்னும் இவர்கள் கர்த்தரை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கர்த்தருக்கு சொந்தமானவர்களில் அநேகர் அவரை அறியாமல் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் மீதமுள்ளவர்கள் கர்த்தரை தங்களுக்கு சொந்தமானவர்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பாக உள்ள ஏராளமான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஒரு மெய்யான விசுவாசி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். இதுவே ஒரு விசுவாசியின் அடிப்படை குணாதிசயம். இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைப்பது என்பதற்கு அவரை தேவனிடத்தில் இருந்து கொடுக்கப்பட்டுள்ள ஒரு ஈவாக அங்கீகரித்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்கள் மெய்யானது என்றும் நல்லது என்றும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய கிருபையின் சாயலை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய செயல்களிலும் சிந்தனைகளிலும் கிறிஸ்துவின் அன்பு ஆளுகை செய்ய வேண்டும். அவருடைய அன்பே நம்மை ஆளுகை செய்யும் பிரமாணமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் மெய்யான விசுவாசிகளுக்கு 2 சிலாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவையாவன புத்திர சுவிகாரத்தின் சிலாக்கியம், மறுபிறப்பின் சிலாக்கியம். தம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய்
தம்மை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இது புத்திர சுவிகாரத்தின் அதிகாரமாகும். இதுவரையிலும் இந்த சிலாக்கியம் யூதருக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டிருந்தது. யூதர்கள் மாத்திரமே தேவனுடைய காணியாட்சிக்கு உட்பட்டவர்களாக இருந்தார்கள். மற்ற பிரஜாதியார்கள் எல்லோருமே தேவனுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். ஆனால் பிரஜாதியார்கள் இப்போது இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைப்பதன் மூலமாக அவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். தம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து தம்மை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு தேவன் ஒரு அதிகாரம் கொடுக்கிறார். இந்த அதிகாரம் எல்லா பரிசுத்தவான்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும் மிகப்பெரிய சிலாக்கியமாகும். இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு உட்பட்டவர்களாக இருந்தாலும் புறம்பானவர்களாக இருந்தாலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை தங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறார்கள். விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தேவனால் தம்முடைய பிள்ளைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பொருள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 3:1-2. தேவன் தம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் தம்மை ஏற்றுக்கொண்டவர்களை தம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறார். அவருடைய பிள்ளைகளோ அவரை அப்பா, பிதாவே என்று கூப்பிடுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் புத்திர சுவிகாரத்தின் சிலாக்கியம் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிற்று. தம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் தம்மை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். தேவகுமாரன் மனுஷகுமாரன் ஆனார். இதனால் மனுஷகுமாரர்களும் மனுஷகுமாரத்திகளும் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் ஆவதற்கு சிலாக்கியம் உண்டாயிற்று. ஒவ்வொரு நபரும் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சுவிசேஷத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரட்சிப்படைவதற்கு உரிமை இருக்கிறது. தேவனாலே பிறந்தவர்கள் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் மெய்யான விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் முதலாவது சிலாக்கியம் புத்திர சுவிகாரத்தின் சிலாக்கியமாகும். மற்றொரு சிலாக்கியம் மறுபிறப்பின் சிலாக்கியமாகும். தேவனுடைய பிள்ளைகள் எல்லோருமே மறுபடியும் பிறந்தவர்கள். புத்திர சுவிகாரத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எல்லோரும் மறுபடியும் பிறக்கிறார்கள். யோவான் இந்த புதிய பிறப்பை குறித்து இந்த வசனத்தில் விவரிக்கிறார். தேவனால் பிறப்பது என்றால் என்ன? தேவனால் பிறப்பது என்றால் எது என்று விவரிப்பதற்கு பதிலாக எது தேவனால் பிறப்பது ஆகாது என்று எதிர்மறையாக கூறி விசுவாசிகளின் மறுபிறப்பை குறித்து விவரிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷருடைய சித்தத்தினாலாவது பிறப்பதில்லை. நாம் நம்முடைய பெற்றோருக்கு பிள்ளைகளாக பிறப்பது போல தேவனுடைய பிள்ளைகளாக ஆவதில்லை. பாவ சுபாவம் மனுஷருடைய இரத்தத்தில் எளிதாக கலந்துவிடும். ஆதாமின் பாவம் அவருடைய சந்ததி முழுவதையுமே பாவத்திற்கு உள்ளாக்கி விட்டது. இதை வேத பண்டிதர்கள் ஜென்ம பாவம் என்று அழைக்கிறார்கள். இது தவிர ஒவ்வொரு தனி மனுஷனும் பாவம் செய்கிறான். வேத பண்டிதர்கள் இந்த பாவத்தை சுபாவ பாவம் என்று அழைக்கிறார்கள். மனுக்குலத்திற்குள்ளே பாவம் தானாக கலந்து விடுவது போல தேவனுடைய கிருபை மனுஷருடைய இரத்தத்தில் தானாக கலந்து விடுவதில்லை. மனுஷனுடைய மறுபிறப்பு என்பது மனுஷ இரத்தத்தினாலோ மாம்ச சித்தத்தினாலோ புருஷனுடைய சித்தத்தினாலோ உண்டாவதில்லை. மனுக்குலத்தின் மறுபிறப்பு தேவனாலே உண்டாயிற்று. நம்முடைய சுய சித்தத்தின் பிரகாரம் நம்மால் மறுபடியும் பிறக்க முடியாது. நம்முடைய வல்லமையினாலோ அல்லது நம்முடைய விருப்பத்தினாலோ நம்மால் மறுபடியும் பிறக்க முடியாது. ஏனெனில் நம்முடைய மறுபிறப்பு நம்முடைய இரத்தத்திற்கோ அல்லது நம்முடைய மாம்ச சித்தத்திற்கோ உரியது அல்ல. மனுஷன் தான் விரும்பினால் மறுபடியும் பிறந்து விடலாம் என்று எதிர்பார்க்க கூடாது. ஏனெனில் மனுஷனுடைய மறுபிறப்பு தேவனால் மாத்திரமே உண்டாகும். தேவனாலே பிறந்தவர்கள் மாத்திரமே தேவனுடைய பிள்ளைகளாக ஆவார்கள்.
தேவனுடைய கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டால் மாத்திரமே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும் என்னும் ஆர்வம் நமக்குள் உண்டாகும். நம்முடைய மறுபிறப்பின் சித்தம் கூட தேவனுடைய கிருபையினால் மாத்திரமே உண்டாகிறது. நம்முடைய மறுபிறப்பு தேவனாலே உண்டாகிறது. நாம் தேவனால் பிறக்கும் போது மாத்திரமே மறுபடியும் பிறக்கிறோம். இது ஒரு புதிய பிறப்பு. நம்முடைய மறுபிறப்பு தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் உண்டாகிறது. நம்முடைய மறுபிறப்புக்கு தேவ ஆவியானவரே காரணகர்த்தாவாக இருக்கிறார். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. 1 யோவான் 3:8 முதல் 10 வரை. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5:1 முதல் 4 வரை. பிறந்தவர்கள் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் கிரேக்க சொல் கென்னோவா என்பதாகும். இந்த வார்த்தைக்கு சுவிசேஷத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு நபரை அழைத்து வருதல் என்று பொருள். தேவனுடைய குடும்பத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் என்றும் இதற்கு பொருள் கூறலாம். புதிய சரீரம், புதிய ஆத்மா, புதிய ஆவி ஆகியவற்றோடு பிறந்தவர்கள் என்று இந்த வார்த்தைக்கு பொருள் கூறக்கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மட்டுமே தேவனுடைய ஒரே பேரான குமாரன். மரியாள் முதலாவது பெற்றெடுத்த பிள்ளை. மனுஷனுடைய இரத்த சம்பந்தமான பிறப்பினால் யாரும் தேவனுடைய பிள்ளைகளாக ஆவதில்லை. தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய மாம்சத்தின் பிரகாரமாக தீர்மானம் பண்ணுவதனாலும் ஒருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக ஆவதில்லை. மனுஷனுடைய கொள்கைகளினாலோ கோட்பாடுகளினாலோ மார்க்க உபதேசங்களினாலோ யாருமே தேவனுடைய பிள்ளைகளாக ஆவதில்லை. தேவனே மனுஷனை ரட்சிப்பதற்காக அவன் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை கல்வாரி சிலுவையில் தாமே ஏற்றுக்கொண்டு தமது திரு ரத்தத்தை சிந்தி மனுஷனை ரட்சிக்கிறார். இதன் மூலமாகவே ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ஆகிறார்கள். வார்த்தை மாம்சமாயிற்று. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையிலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. வேதாகமத்தில் உள்ள வசனங்களில் எல்லாம் இந்த வசனம் மிகவும் விசேஷமானதாகும். இயேசு கிறிஸ்துவின் மனுஷ அவதாரத்தை இந்த வசனம் மிகவும் தெளிவாக விவரிக்கிறது. காலம் நிறைவேறின போது தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஒரு கன்னிகை நடத்தில் பிறக்கிறார். இதுவரையிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்ச சுபாவம் நமக்கு மறைவாக இருந்தது. வார்த்தை மாம்சமாயிற்று. கர்த்தருடைய பிள்ளையாகிய நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் நம்மை போல மனுஷரில் ஒருவராக அவதரிக்க வேண்டும் என்பதற்காக அவரும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். யோவான் இயேசு கிறிஸ்துவின் மனுஷ சுபாவத்தை விவரிக்கும் போது அவர் தேவனாக இருந்தார் என்றும் அதே வேளையில் அவர் மாம்சமானார் என்றும் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து தம்மை தாமே மனுஷ வர்க்கத்தின் பாடுகளுக்கும் துன்பங்களுக்கும் வேதனைகளுக்கும் உட்படுத்திக் கொள்கிறார். மனுஷனுடைய மாம்சம் பாவ மாம்சம் என்று விவரிக்கப்படுகிறது. இது பாவத்தினால் கரைப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் தம்மை மனுஷனாக வெளிப்படுத்தும் போது இந்த பாவ மாம்சத்தின் சாயலாகவே வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் பாவம் அறியாதவர், ஆயினும் அவர் நமக்காக பாவமானார். தம்முடைய மாம்சத்தில் இயேசு கிறிஸ்து பாவத்தை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்த்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை மாம்சமாயிற்று. இயேசு கிறிஸ்து நித்திய காலமாக வாசம் பண்ணுகிறவர். அவர் மாம்சமாக ஆன போதிலும்
அவர் வார்த்தையாக இருப்பதில் இருந்து விலகிச் சென்று விடவில்லை. அவர் வார்த்தையாகவும் இருக்கிறார், மாம்சமாகவும் இருக்கிறார். அவர் நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து தம் மீது மனுஷ சுபாவத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் இந்த உலகத்தில் உள்ள மற்ற மனுஷரைப் போலவே வாழ்வதற்காக இந்த பூமிக்கு வந்தார். மனுஷருடைய சூழ்நிலைகளுக்கும் வரையறைகளுக்கும் அவர் தம்மை உட்படுத்திக் கொண்டார். மனுஷருடைய சரீரத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கும் வித்தியாசம் எதுவும் இல்லை. அவர் நம்மை போன்ற சரீரத்தை உடையவர் ஆனார். அவர் இந்த பூமியில் இருந்தபோது நம்மை போன்ற சரீரத்திலேயே இருந்து நாம் வாசம் பண்ணுகிற இந்த உலகத்தில் மற்ற மனுஷர்கள் மத்தியில் ஜீவித்தார். இந்த உலகம் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணி கரைப்பட்டிருக்கிறது. தன்னுடைய பாவத்தினால் தேவனை விட்டு பிரிந்து போயிற்று. மனுஷராகிய நாமோ இந்த பூமியில் புழுக்களைப் போல இருக்கிறோம். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஒரு மனுஷனாக நம்மோடு வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை போல மனுஷ சாயலை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய கண்களை ஏறெடுத்து பரலோகத்தை நோக்கி பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்தின் பாவமும் சாபமும் நமக்கு தெரிய வரும். நம்முடைய மாம்சம் பாவத்தில் சீரழிந்திருப்பதை நாம் உணர முடியும். நம்முடைய மாம்சத்திற்கு எந்தவிதமான மேன்மையும் இல்லை. இந்த பூமியில் வாசம் பண்ணுவதற்காகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பரலோகத்திற்கு உரியவர். இந்த பூமியில் உள்ள மனுஷருடைய மாம்சம் பாவமானதாக இருக்கிற போதிலும் அவர் நம்மோடு கூட வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக மனுஷருடைய பாவ மாம்சத்தை அவர் தம்மீது ஏற்றுக்கொண்டார். கர்த்தராகிய வார்த்தை நித்தியமானது. இந்த வார்த்தை மாம்சமாயிற்று. தம்முடைய மனுஷ சாயலில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாசம் பண்ணினார். தேவன் நமக்கு முன்மாதிரியாக ஜீவித்து காண்பித்தது போலவே நாமும் ஜீவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாசம் பண்ணிய போது அவர் யூதர்கள் மத்தியில் வாசம் பண்ணுவதை தெரிந்து கொண்டார். ஆனால் அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் மீது பிரியமாக இருக்கவில்லை. என்றாலும் இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் அவர் யூதர்கள் மத்தியில் தொடர்ந்து வாசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே வாசம் பண்ணினார். அவர் இந்த உலகத்தில் வாசம் பண்ணினார். ஆயினும் அவர் இந்த உலகத்திற்கு உரியவர் அல்ல. நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்னும் வார்த்தைக்கு வியாக்கியானம் கூறும்போது அவர் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில் வாசம் பண்ணுவது போல நம் மத்தியிலே வாசம் பண்ணினார் என்று பொருள் கூற வேண்டும். மேய்ப்பர்கள் கூடாரங்களில் தங்கியிருப்பார்கள். கூடாரம் தங்குவதற்கு வசதியான இடம் அல்ல. கூடாரம் மிகவும் சாதாரணமான எளிமையான வாசஸ்தலம். இயேசு கிறிஸ்துவும் பரலோகத்திற்கு உரியவராக இருக்கிற போதிலும் இந்த பூமியில் மனுஷனாக அவதரித்த போது அவர் தம்மையே தாழ்த்தி ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக கூடாரத்தில் தங்கியிருப்பது போல இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு கூடாரத்தில் தங்கியிருப்பது போல இந்த உலகத்தில் நம் மத்தியிலே தங்கியிருந்தார். இந்த உலகம் அவருக்கு மேன்மையான வாசஸ்தலமோ அல்லது மகிமையான வாசஸ்தலமோ அல்ல. இது அவருக்கு கூடாரம் போன்றது. ஆயினும் நமக்காகவே இந்த கூடாரத்தில் தங்குவதற்கு இயேசு கிறிஸ்து சித்தம் கொண்டார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது அவர் ஒரு பெரிய மாளிகையில் வாசம் பண்ணுவது போல வாசம் பண்ணாமல் சாதாரண கூடாரத்தில் தங்கியிருப்பது போலவே இந்த உலகத்தில் மனுஷர் மத்தியில் வாசம் பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணிய போது கர்த்தருடைய கட்டளையின் பிரகாரம் மோசே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவினார். தேவனுடைய ஷேக்கனா மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பிற்று. தேவன் தமது கூடாரத்தில் வந்து வாசம் பண்ணினார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தில் தங்கியிருந்தது போல புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்ச சுபாவத்தில் இந்த பூமியில் வாசம் பண்ணுகிறார். ஆகையினால் தான் தேவனிடத்தில் நாம் விண்ணப்பம் பண்ணும்போது நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து மனுஷனாக வாசம் பண்ணினாலும் அவருடைய தெய்வீக மகிமை இயேசு கிறிஸ்துவின் மாம்ச சரீரத்தையும் ஊடுருவி சென்று வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை ஜனங்கள் கண்டார்கள். அந்த மகிமை பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நமக்குள்ளே வாசம் பண்ணிய போது அவர் தம்முடைய மாம்சத்தில் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இந்த பூமிக்கு சூரியன் மூலமாகவே வெளிச்சம் வருகிறது. வானத்தில் மேகங்கள் சூழ்ந்திருந்தாலும் நமக்கு கிடைக்கும் வெளிச்சம் சூரியன் மூலமாகவே வருகிறது.
அதுபோலவே இயேசு கிறிஸ்துவே தம்முடைய பிதாவினுடைய மகிமையின் பிரகாசமாய் இருக்கிறார். ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய மகிமை பிரகாசம் என்று அழைக்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்ச சரீரத்தில் இருந்தபோது இந்த மகிமை பிரகாசத்தை சிலர் கண்டு அதற்கு சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்சம் என்னும் திரையின் வழியாக அவருடைய மகிமை பிரகாசத்தை அவருடைய சீஷர்களும் அவரோடு கூட வாசம் பண்ணியவர்களும் கண்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்கு முன்பாக தாங்கள் பலவீனமானவர்கள் என்பதை அவரோடு கூட இருந்தவர்கள் புரிந்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவோ மனுஷர் மத்தியிலே இருந்தபோது அவருடைய மகிமை பிரகாசம் ஒருபோதும் குறைந்து போகவில்லை. அது பலவீனப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள் அவருடைய மகிமையில் பல அம்சங்களை கண்டார்கள். அவருடைய தெய்வத்துவத்தின் மகிமையை அவருடைய சீஷர்கள் கண்டபோது அவரோடு கூட இருந்த மற்றவர்களோ அவருடைய மனுஷ சுபாவத்தை மாத்திரமே கண்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் மகிமையை காணக்கூடாதவாறு அவருடைய மாம்ச சரீரம் அவர்களுக்கு ஒரு திரையை போல இருந்தது. இந்த திரையை ஊடுருவி பார்த்து அவருடைய தெய்வத்துவத்தை காண்பதற்கு அவர்களுடைய மனக்கண்கள் பிரகாசமுள்ளதாக இல்லை. இயேசு கிறிஸ்துவின் மகிமையை குறித்து எழுதும்போது யோவான் அவருடைய மகிமையை கண்டோம் என்று எழுதுகிறார். மற்றவர்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் மகிமையை யோவானும் இயேசு கிறிஸ்துவின் மற்ற சீஷர்களும் தங்கள் காதுகளால் பிறர் மூலமாக கேள்விப்படவில்லை. இவர்கள் தங்களுடைய சொந்த கண்களால் கிறிஸ்துவின் மகிமையை கண்டார்கள். கண்டோம் என்னும் வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் கிரேக்க வார்த்தைக்கு பொருள் கூறும்போது பார்வையை தொடர்ந்து ஒரு காரியத்தின் மேல் பதித்திருப்பது என்று அர்த்தம் சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மகிமையை சீஷர்கள் ஒரே ஒரு தரம் பார்த்துவிட்டு அதன் பின்பு அந்த மகிமையை அவர்களால் காண முடியவில்லை என்று இதற்கு பொருள் கூறக்கூடாது. அவர்கள் கிறிஸ்துவின் மகிமையோடு கூட வாசம் பண்ணினார்கள். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் மகிமையை தங்கள் கண்களால் கண்டார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் சாட்சியாக அறிவிக்கும் போது ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று எழுதுகிறார். 1 யோவான் 1:1. இயேசு கிறிஸ்துவின் மகிமை பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. வார்த்தையின் மகிமை மாம்சமாயிற்று. இந்த மகிமை தேவனுடைய ஒரே பேரானவருடைய மகிமையாயிற்று. இந்த மகிமைக்கு ஒப்பான மகிமை வேறு எதுவும் இல்லை. இது வேறு யாருடைய மகிமையும் அல்ல. இது பிதாவின் ஒரே பேரானவருடைய மகிமை மாத்திரமே ஆகும். இயேசு கிறிஸ்துவே பிதாவின் ஒரே பேரான குமாரனாக இருக்கிறார். ஆகையினால் சீஷர்கள் கண்ட இந்த மகிமை இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகுமாறு சிலாக்கியம் பெற்றிருக்கிறார்கள். இது புத்திர சுவிகார சிலாக்கியத்தினால் உண்டாயிற்று. விசுவாசிகள் தங்கள் மறு ஜென்மத்தினால் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறார்கள். விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்போது தேவனுடைய சுபாவத்திற்கு ஏற்ற சுபாவத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். தேவனுடைய பரிபூரணத்தின் சாயலை பெற்றுக்கொள்ளும் சிலாக்கியம் பெறுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ எப்போதுமே தேவனுடைய சாயலாகவே இருக்கிறார். தேவனுடைய பரிபூரணத்தை பெற்றுக் கொள்வதற்காக அவர் மறுபடியும் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய பிள்ளை ஆவதற்காக இயேசு கிறிஸ்துவுக்கு புத்திர சுவிகாரத்தின் சிலாக்கியம் தேவைப்படவில்லை. ஏனெனில் அவர் பூமியில் மனுஷராக இருந்தாலும் அவர் தேவனாகவும் இருக்கிறார். மறுபடியும் பிறக்காமலேயே அவர் தேவனுடைய பரிபூரணத்தில் இருக்கிறார். புத்திர சுவிகாரத்தை பெற்றுக் கொள்ளாமலேயே அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படிப்பட்ட விசேஷித்த சுபாவங்கள் இருப்பதை அவரோடு கூடவே இருந்த அவருடைய சீஷர்கள் கண்டார்கள். தாங்கள் கண்டது தேவனுடைய மகிமை என்று அவர்கள் சாட்சி கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மகிமையை கண்டபோது அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திலும் அவர் நடப்பித்த அற்புதங்களிலும் அவருடைய பரிசுத்தத்திலும் அவருடைய தெய்வீக மகிமை வெளிப்பட்டது. தேவனுடைய மகிமை பரிசுத்தத்திலும் நன்மையிலும் ஜனங்களுக்கு பிரயோஜனமாக வெளிப்பட்டது. அவருடைய மகிமை பரிபூரண மகிமையாக இருந்தது. தேவனுடைய நன்மையே அவருடைய மகிமை. ஆகையினால் அவர் எல்லா இடங்களுக்கும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்து மறுரூப மலையில் மறுரூபமான போது அந்த சம்பவத்திற்கு யோவானும் சாட்சியாக இருந்தார்.
அவர் மறுரூபமான மகிமையை தன்னுடைய கண்களால் கண்டார். அவருடைய மகிமையை கண்டோம் என்று யோவான் இங்கு குறிப்பிடும்போது, அது ஒருவேளை இயேசு கிறிஸ்து மறுரூபமான போது சீஷர்கள் கண்ட அவருடைய மகிமையாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷர் மத்தியில் வாசம் பண்ணுவதனால் மனுக்குலத்திற்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் ஆசரிப்பு கூடாரத்தில் வாசம் பண்ணினார். அப்போது அவர் தம்மை பிரமாணங்கள் மூலமாகவும் கற்பனைகள் மூலமாகவும் கட்டளைகள் மூலமாகவும் தம்மை வெளிப்படுத்தினார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலோ இயேசு கிறிஸ்து மனுஷ சரீரமாகிய கூடாரத்தில் வாசம் பண்ணிய போது அவர் தம்மை தேவ கிருபையின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டில் அடையாளமாக இருந்தது புதிய ஏற்பாட்டில் சத்தியமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வார்த்தை மாம்சமாயிற்று. அந்த மாம்சமாகிய இயேசு கிறிஸ்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராயிருந்தார். மனுஷர் மத்தியில் அவர் வாசம் பண்ணிய போது அவரிடத்தில் இவ்விரண்டு சுபாவங்களும் பரிபூரணமாக இருந்தது. ஆனால் மனுஷரோ கிருபையிலும் சத்தியத்திலும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். நமக்கு இவ்விரண்டுமே தேவைப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ சத்தியமும் கிருபையும் பரிபூரணமாக நிறைந்தவராக இருக்கிறார். அவர் கிருபை நிறைந்தவராக இருப்பதினால் அவர் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசும் தகுதியுடையவராக இருக்கிறார். அவர் சத்தியம் நிறைந்தவராக இருந்ததினால் நமக்கு உபதேசம் பண்ணுவதற்கு அவர் தகுதியுடையவராக இருக்கிறார். அவரிடத்தில் அறிவின் நிறைவும் உள்ளது, இரக்கத்தின் நிறைவும் உள்ளது. அந்த வார்த்தை மாம்சமாயிற்று. அந்த வார்த்தை ஆவியாகவில்லை, தேவனாகவில்லை, பூமிக்குரிய காரியமாக இல்லை, பரலோகத்திற்குரிய காரியமாக இல்லை. அந்த வார்த்தை மாம்சமாயிற்று. இதனால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக ஆகிறார். இயேசு கிறிஸ்துவின் குமாரத்துவம் எப்போதுமே அவருடைய மானிட தன்மையையே விளக்கும். இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை விளக்காது. அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்னும் வாக்கியம் மூல பாஷையில் எழுதப்பட்டிருக்கும் யோவான் சுவிசேஷத்தில் அடைப்புக்குறிக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாம் இதை போன்று 12 வாக்கியங்களை அடைப்புக்குறிக்குள் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மட்டுமே பிதாவின் ஒரே பேரான குமாரனாக இருக்கிறார், எப்போதும் இருப்பார். இயேசு கிறிஸ்து ஒரே பேரானவர் என்று கூறுகிறோம். மனுஷர் யாரும் இயேசு கிறிஸ்துவை போல ஒரே பேரானவராக இருப்பதில்லை. மனுஷருடைய பிறப்பு வேறு, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வேறு. விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் ஆகும்போது தேவன் நம்மை சுவிகார புத்திரராக அங்கீகரிக்கிறார். அவர் நம்மை இயேசுவை பெற்றெடுத்தது போல பெற்றெடுப்பதில்லை.